உறவே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் இணைந்தார். உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ்வோ எமக்கு பயமில்லையே. உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ்வோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பரேசுவையே எங்கள் இதயத்திலே அன்பரேசுவையே இன்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவுடைய ப்ரெசன்ஸ் நம்ம செயல்பாடுகளில் மட்டும் இல்லாமல் நம்மளோட உயிரோட நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளோட அவருடைய உடனிருப்பு கலந்துருக்குதுங்கிறத நம்ம நினைக்கும் போதே நம்ம எவ்வளோ பிளஸட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் குட்டீஸ். நீங்கள் எல்லாம் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? ஏசப்பாவுடைய ப்ரெசன்ஸ் உங்களுடைய மூச்சு காற்றில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் அவர் உங்களோட லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் குட்டீஸ். அவரை நம்ம வெறுமனே நம்மளோட தேவைக்காக நம்ம தேடுற கடவுளா, இல்லை நம்மளுடைய ஒவ்வொரு சோர்வுகளையும் திட்டுறதுக்குரிய ஒரு ஆளாக மட்டும் நம்ம வச்சுருக்கக்கூடாது. அவர் தான் நம்ம எல்லாமே. நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா ஆம்க்கும், நம்ம லைஃப்பில் தடைபட்டு போகிற எல்லா நோக்கும் அவர் சில ரீசன்ஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அந்த புரிதல் நம்ம இடத்துல வரும்போது நம்ம லைஃப் எப்பயுமே அவருடைய கரத்தில் தான் இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல் நம்ம பார்த்துருக்குறோம், அப்படி தானே? என்னுடைய லைஃப்பில் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால என் லைஃப் ஹாப்பியாக இருக்குது ஏசப்பா அப்படின்னு நம்ம பாடியிருக்கிறோம். அந்த ஸ்டான்ஸாக ரொம்பவே பிடிச்சது குட்டீஸ். நம்ம லைஃப்பில் உயர்வும் வரலாம், இல்லை நம்ம தாழ்ந்து போகலாம், நிறைய இடங்களில் நமக்கு சோர்வு கிடைக்கலாம், எதிர்பாராத மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கணும். எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம அவருடைய பிள்ளை அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது குட்டீஸ். அப்படி நம்ம இருக்கும்போது தான் எரேமியா 31:9 படியாம் இடராத செம்மையான வழியிலே நான் நடக்க பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை அவர் நமக்கு ஒரு நொடி பொழுதும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது புரியும் குட்டீஸ். நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய சோர்வில் சோர்ந்து போயும் நம்மளுடைய சந்தோஷத்தில் நமக்கு ஏசப்பா கூட இருக்கிறாருங்கிறதே மறந்துட்டு இந்த உலகப்புறமான ஆடம்பரத்தில் நம்ம ஆடிட்டு இருந்தோம்னா அவர் நமக்காக கொடுக்குற இந்த வாக்குறுதி எப்படி குட்டீஸ் நமக்கு புரியும்? எல்லா நேரமும் நம்ம அவருடைய கரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்போனா தான் நம்மளுடைய லைஃப் எப்பயுமே செம்மையான பாதையில் இருக்குது, அதை ஏசப்பா நமக்கு வழிநடத்தி கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் கூட உங்கள் மனதில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குதா, நீங்கள் எல்லாத்தையும் அவரிடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஏசப்பா நீங்கள் இடரான அதுவும் செம்மையான வழியில் என்னை நடக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம லைஃப்பை ஃபுல்லாக அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுவோமே. நம்ம நினைப்பதற்கும் மேலாக நிறைவான செம்மையான வழியில் நம்மளை ஏசப்பா கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்படி. இந்த நேரத்திலும் கூட எங்களை செம்மையான பாதையில் நடத்துறதுக்கு உங்களால் மட்டும்தான் டாடி முடியும். எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீங்கள். உங்களுடைய கரங்களில் இப்போ நாங்கள் சந்திச்சிட்ருக்கிற இந்த சூழ்நிலையை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.